அழுவுறதா சிரிக்கிறதானே தெரியல. ரீசெண்ட் டேஸில் ஆன்லைன் ஸ்கேம் ரிலேட்டடாக நிறைய அவேர்னஸ் வீடியோ வெளிவந்துட்டே இருக்கு. அன்னோன் நம்பர்ல இருந்து கால் பண்ணா அட்டென்ட் பண்ணாதீங்க, அக்கௌண்ட் டீட்டெயில் ஷேர் பண்ணாதீங்க, ஓடிபி நம்பர் ஷேர் பண்ணாதீங்க, போலீஸ், சிபிஐ, பேங்க் இந்த மாதிரி எந்த காலா இருந்தாலும் நல்லா செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நிறைய வீடியோஸ் ரிலீஸ் ஆகுது. சமீபத்தில் கூட அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி நடிகர் கார்த்தி வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. நிறைய ஆன்லைன் ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு, உஷாரா இருங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இதையெல்லாம் தாண்டி ரீசெண்டா நடிகர் மிர்ச்சி செந்தில் வெளியிட்ட வீடியோ இப்போ சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் வண்டி ஓட்டிட்டு இருந்தாராம். அந்த நேரத்துல கோயம்புத்தூர்ல அவருக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்ச ஒரு ஹோட்டலோட தொழிலதிபர் இவருக்கு வாட்ஸ்அப்ல சேட் பண்ணியிருக்காரு. எனக்கு 15,000 அவசரமா வேணும் அப்படின்னு இவர் மெசேஜ் பண்ண, நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு அவர் சொன்னதாகவும், அதுக்கு இவர் சரி நம்பர் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அந்த தொழிலதிபர் நம்பர் ஷேர் பண்ணி இருக்கிறாரு. அந்த நம்பருக்கு இவரும் அவசரமா 15,000 ஷேர் பண்ணிட்டாரு. ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏன் இவர் நம்ம கிட்ட பணம் கேட்டாரு, ஒருவேளை இது ஸ்கேமா இருக்குமோ அப்படின்னு அவர் யோசிக்கிறதுக்குள்ளேயே அவருடைய பணம் சென்ட் ஆயிடுச்சு. அதற்கப்புறமா சம்பந்தப்பட்ட தொழிலதிபருக்கு இவர் கால் பண்ணி விசாரிச்சிருக்கிறாரு. அப்பதான் அந்த தொழிலதிபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரோட வாட்ஸ்அப்பை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னும், இந்த மாதிரி நிறைய பேருக்கும் செய்திகள் போயிருக்கு, நிறைய பேர் பணம் அனுப்பியிருக்காங்க, இது ஒரு ஸ்கேம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாரு. எவ்வளவோ படிச்சிருந்தாலும் எவ்வளவு விவரமா இருந்தாலும் கூட இந்த ஸ்கேம்ல நானும் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நடிகர் செந்தில் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ எனக்கு அலறதா சிரிக்கிறதான்னு கூட தெரியல, எனக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடாது, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. இப்படி இவர் ஏமாந்த கதையை சொல்ல நிறைய பேர் அவருக்கு பரிதாபமா சில மெசேஜ்லாம் அனுப்பிச்சிட்டு வராங்க, கவனமா இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் அவங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆன்லைன் ஸ்கேம்ல இன்னுமே நிறைய பேர் பணத்தை இழந்துட்டு இருக்காங்க, உஷாரா இருங்க அப்படின்னு இப்ப சில பிரபலங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது சுட்ட கதை இல்ல பட்ட கதை அப்படின்னு கடைசியா இந்த வீடியோவை அவர் முடிச்சிருப்பாரு. இப்ப இந்த வீடியோ சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அழுவுறதா சிரிக்கிறதானே தெரியல. இவ்வளவுதான் நம்ம படிச்சு உலக அறிவுன்னு நினைச்சாலும் ஒருத்தன் சப்பையா ஆன்லைன்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்ல 15,000 ரூபாய் என்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டாங்க. கதையை சொல்றேன் கேளுங்க, உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். உங்க நண்பர்களோட இதை ஷேர் பண்ணுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஹோட்டல் தொழிலதிபர் அவரு வாட்ஸ்அப்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது, ஐ நீட் அ ஹெல்ப் அப்படின்னு. நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன், அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ரொம்ப ரேரா வரும். அவர்கிட்ட இப்படி ஒரு மெசேஜா? நான் உடனே சார் என்ன சொல்லுங்க அப்படின்னு, ஒரு 15,000 ரூபாய் எனக்கு உடனே அனுப்பு அப்படின்னு ஒரு அடுத்த மெசேஜ். நான் ஓகே சார் நம்பரு அப்படின்ற ஒரு நம்பர் ஒன்னு அனுப்பியிருந்தாரு. அந்த நம்பரை நான் செக் கூட பண்ணல, பணத்தை அனுப்பிட்டு பார்த்தா ஏதோ யோகேந்தர்னு சொல்லிட்டு வேற ஏதோ பேர் வருது. அப்போதான் எனக்கு டவுட் வருது, சார் நம்பர் இல்லாம வேற ஏதோ நம்பருக்கு அனுப்ப சொல்றாருன்னா ஒருவேளை இது ஸ்கேமா இருக்குமோன்னு நினைக்கிறதுக்குள்ள பணம் போச்சு. அவருக்கு போன் பண்ணி கேட்டா நான் நினைச்ச மாதிரியே, என்ன செந்தில் காலையிலே என் போனை வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிட்டான், நீ ஒரு 500வது கால் எனக்கு இந்த மாதிரி பண்றது, இத்தனை பேர் பல பேருக்கு மெசேஜ் போயிருக்கு, சில பேர் பணத்தையும் அனுப்பியிருக்காங்க, நான் ஏற்கனவே சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறேன். 15,000 ரூபாய் எவனோ ஒருத்தன் குறுகுல பூந்து ஆட்டையை போட்டு போயிட்டானே. நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் உங்ககிட்ட இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல பணம் கேட்கறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கன்ஃபார்ம் பண்ணாம யாருக்கும் இந்த மாதிரி டக்குன்னு எடுத்து ஒரு எமோஷனல்ல யோசிக்காம அனுப்பி விட்டுறாதீங்க. சுட சுட சுட்டுன்னு வந்துருக்கிறேன். இது சுட்ட கதை இல்ல, உண்மையிலேயே பட்ட கதை.